பூத்தட்டு ஒன்றில் சிவப்பு நிறப்பூக்கள் 12ம், நீல நிறப்பூக்கள் 10ம், மஞ்சள் நிறப்பூக்கள் 8ம் காணப்படுகின்றன. துஷான் தடவைக்கு நீல நிறப்பூ 2, சிவப்பு நிறப்பூ 2, மஞ்சள் நிறப்பூ 1 பயன்படுத்தி மாலை கட்டினான். இதன் அடிப்படையில் துஷான் தடவைக்கு நீல நிறப்பூ 2, சிவப்பு நிறப்பூ 2, மஞ்சள் நிறப்பூ 1 எடுக்கும்போது எடுக்க வேண்டிய தடவைகள் எத்தனை? இப்போ 2 பூக்களாகவும் ஒரு பூவாகும், 2 நீல மற்றும் சிவப்பு நிற பூக்களும் ஒரு மஞ்சள் நிற பூக்களும் தான் எடுக்கிறதாக கூறியிருக்கிறான். இந்த 2 வழிகளில் நான் இந்த வினாவை செய்கிறதுக்கு சொல்கிறேன். முதலாவது விடைகளை இந்த இலக்கங்களால் பெருக்குவதன் மூலம் அந்த பூத்தட்டில் அந்த பூக்கள் இருக்குதா என்பதை கன்ஃபார்ம் பண்ணுறதன் மூலமாகவும் இந்த வினாவை செய்யலாம். அப்போ முதலாவது பார்ப்போம். 5 தடவை எடுத்தானாக இருந்தால் நீல நிறப்பூ 2 தர 5 10 காணப்பட வேண்டும். சிவப்பு நிறப்பூ 2 தர 5 10 காணப்பட வேண்டும். மஞ்சள் நிறப்பூ 1 தர 5 காணப்பட வேண்டும். நீல நிறப்பூ 10 காணப்படுது, சிவப்பு நிறப்பூலையும் 10 காணப்படுது, மஞ்சள் நிறப்பூலையும் 5 காணப்படுது. சரி, ஆகவே இந்த விடை வாரத்துக்கான சாத்தியம் இருக்குது. என்னாலும் 2வது விடையும் நான் செக் பண்ணுறேன். 2வது விடையில் 6 தடவைகள் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நீல நிறப்பு பார்த்தோம்னா 2 தர 6 12, 2 தர 6, சிவப்பு பூக்களும் 12 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1 தர 6 6, மஞ்சள் நிறப்பு 6 இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. சிவப்பு நிறப்பு 12 இருக்குது, மஞ்சள் நிறப்பு 8 இருக்குது, ஆகவே 6 இருக்குது தாராளம். ஆனால் நீல நிறப்புல 10 தான் இருக்கு, ஆனால் இங்க 12 தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே அந்த விடை தவறானது. அப்ப 6 தடவைகள் எடுக்க முடியாதுன்னால் 7 தடவைகள் அதற்கு கூட வாங்க, எனவே அதுவும் எடுக்க இயலாது. ஆகவே ஆன்சர் 5வது தான் என்று உறுதிப்படுத்தலாம். அப்படி இல்லாம நான் இன்னொரு விடை, இது இலகுவாக பார்த்த உடனேயே பெருக்கி சொல்லலாம். அப்படி இல்லாம இந்த பெருக்கல் கஷ்டமா இருந்தால் இந்த முறையை பின்பற்றலாம். நீல நிறப்பூக்கள் 10, சிவப்பு நிறப்பூக்கள் 12, மஞ்சள் நிறப்பூக்கள் 8. 2 நீல நிறம், 2 சிவப்பு நிறம், 1 மஞ்சள் நிறம் வீதம் கோர்த்து கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே முதலாவதாக 2 நீல நிறங்கள் பயன்படுத்தப்பட்டால் 2 சிவப்பு நிறம் பயன்படுத்தப்பட்டு 1 மஞ்சள் நிறம் பயன்படுத்தப்படும். ஆகவே ஒரு தடவை கோர்த்து விட்டோம். திரும்ப 2 2 1 2வது தடவை கோர்த்து விட்டோம். 2 2 1 3வது தடவை கோர்த்து விட்டோம். 2 2 1 4வது தடவை கோர்த்து விட்டோம். 2 2 1 5வது தடவை கோர்த்து விட்டோம். இனிமேலும் கோர்க்க சிவப்பு நிறப்பூக்களும் மஞ்சள் நிறப்பூக்களும் இருந்தாலும் நீல நிறப்பூக்கள் இல்லாத காரணத்தால் 5 தடவைகள் மாத்திரமே கோர்க்க முடியும். ஆகவே 5. இவ்வாறும் செய்யலாம். பெருக்கல் அறியாதவர்கள், பெருக்கல் மூலம் வினா செய்வதற்கு கடினப்படும் மாணவர்கள் இவ்வாறும் வினாவினை செய்யலாம். அடுத்த வினா பார்ப்போம். அவ்வாறு மாலை கட்டிய போது பூத்தட்டில் எஞ்சியிருக்கும் பூக்கள் எத்தனை? இவ்வாறு செய்திருந்தால் இலகுவாக கண்டுபிடிக்கலாம். 2 சிவப்பு நிற பூக்களும் 3 மஞ்சள் நிற பூக்களும் எஞ்சியிருக்கும். ஆகவே மொத்தமாக 5 பூக்கள் தட்டில் எஞ்சியிருக்கும். ஆகவே விடை 2வது 5 பூக்கள் எஞ்சி இருக்கும்.